வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுதபாரதி. இந்த ஐயப்பன் சீசன்ல நிறைய பக்தி பாடல்கள் எங்க போனாலும் ஒலிக்கும். ஐயப்பன் கோயில்லயும் ஒலிக்கும். ஐயப்பன் கோயில் இல்லாம வேற விநாயகர் கோயில், முருகன் கோயில், அந்த மாதிரி பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் எங்க பார்த்தாலும் ஒலிக்கும். அங்க பக்கத்துல இருக்கிற கோயில்ல போயிட்டு ஐயப்ப பக்தர்கள்லாம் ஒரு சுத்திட்டு ஒரு தரிசனம் போட்டு வருவாங்க. ரொம்ப நிறைய இருப்பாங்க. பாட்டுக்கும் ஐயப்பன் பூஜைக்கும் அந்த மாலை போறதுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. அந்த பூஜையில பாட்டு இல்லாம எதுவும் நடக்காது. இதுக்காக என்ன பண்ணாங்க, ஐயப்பன் பாடல் இல்லாத நேரத்துல வீரமணி நிறைய பாடல்கள் பண்ணாரு. அவரை HMB ரகு கேட்டிருக்காரு. நீ சாமியே ஐயப்போ பாட்டு போட்டிருக்கியே, நீ சபரிமலைக்கு போயிருக்கியான்னு. நான் போனது இல்லைன்னாரு. முதல்ல அதுக்கு போயிட்டு மத்த பாடலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டினாரு. அதுக்கப்புறம் அவர் போய் மிகப்பெரிய பக்தர் ஆயிட்டாரு. ஐயப்பன் தான் அவரை கை தூக்கி விட்டாரு. ஐயப்பன் பாடல்கள் தான் வீரமணி மிகப்பெரிய ஆளானாருங்கிறது உலகறிஞ்ச விஷயம். அவங்க அண்ணன் சோமு பாட்டு எழுதுவாரு, இவர் பாடுவார். இவர் இசையமைச்சு இவங்க 2 பேரும் பாடுவாங்க. அந்த பாடல் தான் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு டிஎம்எஸ் மாதிரியோ, சீர்காழி மாதிரியோ, ஜேசாஸ் மாதிரியோ, ஜெயச்சந்திர மாதிரியோ குரல் இல்லைன்னா கூட வீரமணிக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருந்துச்சு. பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சு. அவருடைய கேசட் நிறைய விற்கும். இந்த ஐயப்பன் கேசட் விற்கிதுன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஐயப்பன் சீசன் வரும்போது எங்கள்கிட்ட கேட்பாங்க, ஐயப்பன் பாட்டு போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சீப்பா பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட்ஜெட் கம்மின்னு ரொம்ப லீஸ்டா கொண்டு போயிடுவாங்க. அந்த காலகட்டத்துல ஐயப்பன் பாட்டு போட்டு ஏதாவது பணம் அள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மிமிக்ரி பண்ற 2 பேர், மயில்சாமி லக்ஷ்மண் இல்ல, அது இல்லாம கூட வேற ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பல. அவங்க நிறைய மிமிக்ரி பண்ணி நல்லா சம்பாதிச்சாங்க. கச்சேரிகள் எல்லாம் நடுவுல அவங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீ குடிக்கிறதோ தம் அடிக்கிறதோ போகும்போது அவங்க நடுவுல மிமிக்ரி பண்ணுவாங்க, கைத்தட்டல் வாங்குவாங்க. அந்த மிமிக்ரி எல்லாம் கேசட்டா போட்டுருந்தாங்க. அவங்க உள்ள பூந்து என்ன பண்ணிட்டாங்க, ஐயப்பன் பாட்டு போடுறோம்னு சொல்லிட்டு நிறைய காசு அழுனாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு கிரியேஷன் வராது, டியூன் ஓனா கம்போஸ் பண்ண தெரியாது. சினிமா பாட்டை எடுத்து எடுத்து அந்த மெட்டை எடுத்து எடுத்து பாட்டை எழுதி பாட்டா போட்டுட்டாங்க. சினிமா பாட்டை எடுத்து பண்ணும்போது அதை கேட்டா, அந்த கேட்கும்போது அந்த பெரிய ஸ்டாரோட நினைப்பு தான் வரும். அவங்க டான்ஸ் ஆனது, அவங்க பண்ண ஸ்டைல் தான் வருமே தவிர ஐயப்பன் மேல எப்படி பக்தி வரும்? இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அந்த அடித்தட்டு மக்களுடைய ரசனையை காசாக்குனாங்க. உதாரணத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, தளபதி அப்படிங்கிற திரைப்படம் வந்திருக்கும் போது ரொம்ப ஃபேமஸான பாட்டு ரக்கமா கைய தட்டு தங் தங் தடதடன்னு அந்த மாதிரி பாட்டு வரும். அந்த பாட்டுல என்ன பண்ணாங்க, அவங்க அப்படியே ஐயப்பன் பாட்டு, என்னையப்பா பாதம் தொட்டு தங் தங் தடதடன்னு அவ்வளவு தாங்கு தத்த தக்க தக்க தாங்கு தத்தா, அதுல போய் சரணம் 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 ஐயப்பா சரணம் சரணம் இப்படி போட்டு கன்றாவி குளம் பண்ணிட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த டியூனை எடுத்து அப்படியே ஐயப்பன் பாட்டா எழுதிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப கடுப்பு. இதுல எப்படா பக்தியை நீங்க வளர்ப்பீங்க? வெறும் சினிமால அங்க ரஜினிகாந்த் அந்த கர்ச்சிப்பை சுத்துனது, தலையை அப்படி கோதி விட்டது, டான்ஸ் ஆடுனது, இதுதானே காட்சியில வரும். எப்படி பக்தி வரும்? இந்த பாட்டு மட்டும் இல்ல, அப்போ ரொம்ப ஃபேமஸா இன்னொரு பாட்டு வந்துச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லாம ரொம்ப கம்மியா வந்துச்சு, ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அந்த படத்துல வடிவேலு அறிமுகமானாரு, ராஜ்கிரண் படம். அந்த படத்துல போடா போடா புண்ணாக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வச்சு அதையும் எடுத்து ஐயப்பன் பாட்டா வச்சுட்டாங்க. அது எப்ப போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அந்த பாட்டை எடுத்து சாமி சாமி போவோமே சபரிமலை போவோமே இப்படி பண்ணி அநியாயம் பண்ணாங்க. இப்பெல்லாம் இருந்தாக்கா ஒண்ணு இளையராஜா அவர்கள் இன்டர்வியூ எடுத்து போட்டாருன்னு அவரு கேஸ் போடலாம், அல்லது இந்து முன்னணி அது மாதிரி இருக்கவங்க ஐயப்பனை கேவலப்படுத்துறீங்க, என்ன விளையாடுறீங்களா, உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறது வேற வழி இல்லையான்னு இவங்க கேஸ் போடலாம், எதிர்த்து அவங்க விளையாட்டலாம், போராட்டம் நடத்தலாம். அந்த மாதிரிலாம் இல்லாத காலத்துல இந்த மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி இல்லாம ஏதோ பண்ணணும் அப்படின்னு இல்லாம நல்ல மெலடியான பாடல்களை ஐயப்பனுக்கு போட்டா அது ஓரளவுக்கு அந்த தெய்வத்துக்கு கொடுக்கிற மரியாதையாகவும் பக்தர்களுக்கு அவங்க மனசை இலக செய்து அந்த பக்தியில ஈடுபடுவதற்கு ஒரு வழிவகுப்பதாகவும் அமையும். ஆகவே சினிமா மெட்டிலே பக்தி பாடல்களை போடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து.